ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக சூப்பரான பன்னீர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹோம்மேட் பன்னீர் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பன்னீர் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸே ஓகே தான். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தால் இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கசூரி மேத்தியை பவுடர் மாதிரி கையிலேயே தேய்ச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காஞ்ச வெந்தயக்கீரை. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பன்னீர் இதில் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷனை 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பன்னீர் எடுத்து சேர்த்துடலாம். அப்படியே அள்ளி போட்டோம்னா அது எல்லாரோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுங்கள். நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். பன்னீர் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மௌனி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.